ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டான டீ கடை போண்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகா சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் மல்லித்தலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இங்கே பாருங்கள், அந்த எப்படி நல்ல கோட்டாக இருக்குது. அந்த வெங்காயம் நல்லா உறிஞ்சிரும் நம்ம உப்பு சேர்த்துறதுனால. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா 1 கப்பு கடலை மாவு சேர்த்துறேன். நான் 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. எனக்கு இது பிசைகிறதுக்கு 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டது. நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக பிசைஞ்சுக்கங்க. தண்ணியை எடுத்த உடனே நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கங்க. நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துறேன். உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக கட்டாயம் நீங்கள் போண்டா பொரிப்பீங்கல்ல, எண்ணெயில் தானே பொரிப்பீங்க, அந்த சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அது மஸ்ட்டு, நீங்கள் பேக்கிங் சோடா போடலைன்னா. இப்போ நம்ம மாவு தயாராக இருக்குது. இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடு கம்மியாக இருக்கக்கூடாது. மீடியமான சூடை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஃப்ளேம் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொறுமையாக இதை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் லேட் ஆகும். நார்மலாக வேகிறத விட இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்க பார்ட்டெல்லாம் நல்லா வெந்து இருக்கும். இது மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா போண்டாக்களையும் தயார் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய போண்டாக்கள்லாம் தயாராக இருக்குது. கண்டிப்பாக அது நீங்கள் ஒரு ஃபில்டர் காஃபி கூடயோ இல்லை ஒரு மசாலா டீ கூடயோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கடையிலலாம் இருக்கும்ல ஸ்வீட்டான ஒரு கேக், அந்த கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப்பு சர்க்கரையை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துனா தான் அந்த மணமாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பவுட்ரு ஆகிடுச்சு. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு மைதா சேர்த்த போகிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். என்ன கோதுமை மாவு சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் அதுலேயும் சேர்த்து பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையை உள்ளே சேர்த்துக்கலாம். ரவை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். இந்த ரவை கண்டிப்பாக சேர்த்தணும். அப்போ தான் கேக் நல்லா வெடித்து வரும். ரவை சேர்த்தாமல் பண்ணிங்கன்னா கேக் வெடிக்காமல் போயிடும். அப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பிசைகிறப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்துட்டு பிசைங்க. கண்டிப்பாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தணும். சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. இப்போது நான் 1 முட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா கலக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா கலக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு முடிச்சுட்டு தேவையான அளவு தண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாம். இது முட்டையுடைய முட்டை ஈரமாக இருக்கும் இல்லையா, அது அப்புறம் சர்க்கரை வேறு பொடி பண்ணி போட்டிருக்கோம். அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். நீங்கள் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. வேகமாக சேர்த்திட்டிங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும் மாவு.
1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான். எடுத்துட்டு இந்த எண்ணெய் போடுறோம் இல்லையா, அந்த எண்ணெயை வந்து ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சும்மா கையில் ஒரு உருண்டையாக உருட்டி உள்ளே போட்டிருக்கேன். அந்த உருண்டை எடுக்கையில் ரொம்ப அழுத்தம் கொடுத்து எடுக்காதீங்க. அதே மாதிரி உருண்டையாக உருட்டி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த மாவை பிச்சு உள்ளே போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணெயுடைய சூடு வந்து ரொம்ப மிதமான சூட்டில் தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரை பண்ணலையும் அப்படி தான் இருக்கணும். எண்ணெயுடைய சூடும் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த கேக்குக்கு உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வேகும். அதே மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்து பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக நல்ல குக்கான கேக் வந்து ரெடி ஆகிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.